கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். May glory be to the name of the Lord. இங்கே ஆபிரகாமுடைய குமாரனாகிய வாக்குத்தத்தத்தின்படி பெற்றெடுக்கப்பட்ட குமாரனாகிய ஈசாக்குக்கு பிறந்த 2 பிள்ளைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை நான் வாசிக்கிறோம். We have just now read out the scriptural portion which describes about the 2 siblings or 2 sons that was born unto the promised son called Isaac. இரண்டும் இரட்டை பிள்ளைகளாக இருக்கிறார்கள். And they both were twins. ரெபேக்காள் இவர்களை பெற்றெடுத்தாள். And Rebekah was the mother. மூத்தவன் சிவந்த நிறமுள்ளவனும் முழு சரீரமும் ரோமமும் நிறைந்தவனுமாக பிறந்தார். The eldest was reddish in color and full of hair. இரண்டாவது அவருடைய குதிகாலை பிடித்துக்கொண்டு இளைய மகன் பிறந்தார். And the second son was born, but holding forth the heels of the elder one. மூத்தவனுக்கு ஏசா என்றும் இளையவனுக்கு யாக்கோப்பு என்றும் பெயரிட்டார்கள். And the elder one was christened as Esau, and the younger one to be called as Jacob. இந்த பிள்ளைகள் ரெபேக்காளுடைய வயிற்றில் இருக்கும்போது ஒருவரோடு ஒருவர் மோதி கொண்டிருந்தார்கள். And within the wombs of the mother, these two were almost striving. இது ரெபேக்காளுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. And a question came forth in the hearts of Rebekah the mother. இது எவ்விதமாய் சம்பவிக்குமோ தெரியாதே என்று சொல்லி உடனே தன்னுடைய இந்த காரியத்துக்காக எந்த வைத்தியர்களையும் அவள் அணுகவில்லை. நேரடியாக தேவ சமூகத்தில் போய் கர்த்தரிடத்தில் விசாரித்தாள். But she had it struggling within her womb, therefore she did not go after a physician, but went to the presence of the Lord directly and spoke to the Lord. பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்களாக இருந்தாலும் அவர்கள் எதற்கெல்லாம் எப்படியெல்லாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து ஜீவித்திருக்கிறார்கள் என்பதை சற்று நாம் கவனிக்க வேண்டும். Although these people were Old Testament saints, but nevertheless in the midst of all straits and afflictions, to which place they have gone unto. இவர்கள் சீயோனுக்கோ எருசலேமுக்கோ புதிய எருசலேமுக்கோ அழைக்கப்பட்டவர்கள் அல்ல என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. For the Bible enlightens that these people were not called to inherit New Jerusalem or Zion. வேத வசனத்தின்படி நாம் ஆராய்ந்து பார்த்தால் இவர்கள் எல்லாரும் புதிய வானத்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள். According to scripture, if we meditate, they are destined to go to new heaven. புதிய வானத்துக்குரியவர்களாக அதற்காக அழைக்கப்பட்ட இவர்கள் எந்த அளவுக்கு எதற்கெல்லாம் கர்த்தரை சார்ந்து ஜீவித்திருக்கிறார்கள் என்பதை நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். And we must rightly ponder upon the lifestyle of these people, those who have to inherit only new heaven in them. எந்த அளவுக்கு கர்த்தரை நாம் சார்ந்து ஜீவிக்கிறோமோ அதை பொறுத்துதான் பரலோகத்திலே மகிமையில் மனிதர்கள் பிரவேசிக்கிறார்கள். And the people are going to inherit, are going into glory in the heavens to come only according to their surrendering or according to their consecration. மகிமையிலே நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. Because in the glories of heaven we can see differences even from star to a star. இந்த இடத்தில் நட்சத்திரம் என்று சொல்லுவது நீதிமான்களை காட்டுகிறது. And here in Bible says not the physical star but the righteous. ஒவ்வொரு காலங்களிலேயும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதான பிரமாணத்தின்படி நீதிமான்களாய் ஜீவித்த கூட்டத்தாரை நாம் படிக்கிறோம். And we read about the brand of people, those who have lived according to the exposure what they have given forth from the scripture. அநேகரை நீதிக்கு உட்படுத்தினவர்கள் ஆகாய மண்டலத்தில் பிரகாசிக்கிற நட்சத்திரம் போல காணப்படுவார். And the people they shall be seen to be star in the firmament, the people those are subjecting many people into the truth. புதிய பூமியில் இருக்கிறவர்களுக்கும் நட்சத்திரங்கள் என்று பெயர். And the people those who are to inherit new heaven also, they are called to be stars. ஆனால் புதிய பூமியில் இருக்கிற ஒரு நட்சத்திரத்துக்கும் இன்னொரு நட்சத்திரத்துக்கும் பிரகாசத்திலே வித்தியாசம் இருக்கிறது. But there is going to be difference in the radiance or the glossary that we are going to see in the midst of all stars there. ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் அவருடைய பிரகாசத்திலே வித்தியாசம் காணப்படுது. And there shall be differences could be seen vividly even in their brightness. எல்லாம் ஒரே விதமான பல்பாக இருந்தாலும் அதிலே ஒவ்வொரு பல்புக்கும் 40 வாட்ஸ் 25 வாட்ஸ் என்று வித்தியாசம் 100 வாட்ஸ் என்று வித்தியாசம் இருக்கிறது போல புதிய பூமியில் இருக்கிற
எல்லா நீதிமான்களுக்குள்ள ஒருவருக்கொருவர் வித்தியாசம் வருகிறது. As there is going to be differences we can see in the physical world like is 25, 40 or 60, 100 watts bulb, there shall be differences in the glory of the persons, those who are to inherit even new. அதேபோல புதிய வானத்திலே, and likewise even in new heaven, அதேபோல புதிய எருசலேமிலே, similarly in New Jerusalem, அதேபோல சீயோனிலே, and even so in Zion. அங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கொருவர் வித்தியாசம், பிரகாசத்திலே வித்தியாசம், மகிமையிலே வித்தியாசம் காணப்படுகிறது. Every person, those who are going to go there shall have a differences in their glory and their honor. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். May glory be to the name of the Lord. பரலோகத்தை பற்றி நமக்கு ஒரு நல்ல வெளிப்படுத்துதல் அவசியமாக இருக்கிறது. And we must have a very clear cut vision connected with the heaven to come. இந்த பூமியிலே நாம் கொஞ்ச நாட்கள் ஜீவிக்க போகிறோம். And we are going to just live for a very small period right upon this earth. நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாரும் இந்த பூமியிலே ஜீவித்து அவர்கள் நம்மை விட்டு கடந்து போய்விட்டார். All our patriarchs, they walked in this world and they already passed away to the other shore. இந்த காலத்தில் ஜீவிக்கும்படி கர்த்தர் நமக்கு ஆயுசு நாட்களை தந்து இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். And God has been giving us a life expectancy and making us to sojourn on this earth. இன்னும் சில வருடங்கள் கழியுமானால் இங்கே இருக்கிற நம்மில் பலரும் இந்த இடத்தில் இருக்க மாட்டோம். If there will be some more time ahead, then many of us will be absent in this world. நம்மை அறியாத ஒரு புதிய ஜனக்கூட்டம் இந்த இடத்திலிருந்து கர்த்தரை ஆராதிப்பார். But there may be some other people, those who are totally new to the congregation, will be seated here to worship the Lord. நாம் இந்த உலகத்தில் தற்காலிகமாக ஜீவிக்கும்படி வைக்கப்பட்டிருக்கிறோம். And we are being placed upon the world to be have a temporal living. இந்த உலகமும் தற்காலிகமான ஒரு உலகமாக இருக்கிறது. Even the world we look unto is also a temporal world. நாம் ஆராதிக்கிற அந்த ஆராதனை கூடமும் ஒரு தற்காலிகமான ஆராதனை கூடமாக இருக்கிறது. And in this building what we see to worship also is a temporal building. இப்போது நமக்கு இருக்கிறதான அந்த மாமிசமும் இரத்தமும் உள்ள இந்த சரீரமும் கூட ஒரு நிரந்தரமான சரீரம் இல்லை என்று நாம் அறிந்திருக்கிறோம். And we know scripturally the body, flesh and blood also is a temporal one, it is not a permanent one. இந்த உலகத்திலே ஜீவிப்பதற்கு மனிதர்கள் எவ்வளவோ பிரயாசப்பட்டு ஒரு நல்ல வாழ்க்கை செய்ய, ஒரு நல்ல தரமான வாழ்க்கை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். But although this is a very temporal piece of world but we living in, but they are enduring to have a everlasting life here. ஒரு ஆரோக்கியமான சரீரம் வேண்டும் என்று விரும்புகிறோம். And they endeavor to have a very healthy life. ஒரு வீடாயிலும் ஒரு சொந்த வீடாக இருக்க வேண்டும், நல்ல இடத்துல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். And we long to have one house at least, but it must be a very palatial house. வாகனம் பண்ணுவதற்கு ஒரு வாகனம் வேண்டும், பிரயாணம் பண்ணுவதற்கு ஒரு வாகனம் வேண்டும் என்று விரும்புகிறோம். And to have all our travel needs, that we need a good vehicle also. ஒரு நல்ல உத்தியோகம் வேண்டும் என்று விரும்புகிறோம். And we look for a good job. தேவையான கடன் இல்லாமல் ஜீவிக்கிற, பேங்க் பேலன்ஸோட ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று விரும்புகிறோம். And we also look for a peaceful life, having a good decent bank balance and not having any debts. இப்படி எல்லாம் இருந்தாலும் ஒரு நாள் நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து போவோம். Although this may be our longing, but one day we are going to slip off from this world. ஏனென்றால் இந்த உலகம் ஒரு தற்காலிகமான உலகம், நம்முடைய சரீரமும் ஒரு தற்காலிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சரீரம். Because this world also is a temporal world and the body what we sojourn into also is a temporal one. அதே நேரத்தில் மனிதனுக்காக தேவன் நிரந்தரமான ஒரு உலகத்தை வைத்திருக்கிறார். But at the same time God is keeping in store a very permanent dwelling place for him. நமக்கு ஒரு நிரந்தரமாக யாதொரு மாற்றமில்லாத ஒரு சரீரத்தையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். And God has also placed or prepared a body that is permanent, and the tabernacle is also permanent. வெகு சீக்கிரமாக இந்த சரீரத்தை நாம் களைந்து போட்டுவிட்டு அந்த சரீரத்தை நாம் தரித்துக் கொள்வோம். Very very quickly we are going to get dissolved from off this tabernacle and we are going to put on a new body. இதை குறித்து பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு நிருபம் எழுதும்போது தெளிவாக அதை பற்றி விவரித்துக் கொண்டே வருகிறார். When Saint Paul writing an epistle to people at Corinth, he describes about our passing away. ரெண்டு நிருபங்களிலேயும் நம்முடைய மறுரூபமாக்கப்படுவதை குறித்தும் நம்முடைய சரீரத்தை குறித்தும் பல காரியங்கள், கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. And he posts us with very many degrees of comparison about the world to come into epistles. எனவே நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும், நம்முடைய சரீரம் இது நிரந்தரமான ஒரு சரீரம் அல்ல. And therefore we must very clearly understand this body is not a permanent one. நாம் இருக்கிறதான இந்த பூமியும் ஒரு நிரந்தரமான பூமி அல்ல. The earth upon which we are trembling upon is also not a rightful world. அதே நேரத்தில் நிரந்தரமான ஒரு சரீரத்தை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார், நிரந்தரமான ஒரு
ராஜ்யத்தையும் நமக்கு தரப்போகிறார். But at the same time God is going to give us an permanent building as well as temporal body for us. தற்காலிகமான இந்த உலகத்தில் ஜீவிக்கிற மனிதன் ஒரு தரமான வாழ்க்கை செய்ய இவ்வளவு பிரயாசப்பட்டால் நிரந்தரமான உலகத்தில் ஒரு நிரந்தரமான வாழ்க்கை செய்வதற்கு நாம் எவ்வளவு அதிகமாய் இந்த நாட்களில் பிரயாசப்பட வேண்டும். In order to have a very easy going life in this temporal world, how much man is endeavoring in order to have an permanent dwelling place, how much he must endeavor. நல்ல வெளிப்படுத்துதல் உள்ள கிறிஸ்தவர்கள் தங்களுடைய இந்த கொஞ்ச கால வாழ்க்கையை முற்றிலும் அந்த நிரந்தரமான வாழ்க்கைக்காகவே செலவழித்து அங்கே ஒரு நல்ல வாழ்க்கை செய்யும்படியாக நல்ல மகிமையை பெற்றுக்கொள்ளும்படியாகவே இந்த நாட்களை முற்றிலும் உபயோகப்படுத்துவார்கள். The people those are having a very good revelation connected with this, they will try to have a good permanent life ever after this life. இதை குறித்த வெளிப்படுத்துதல் பெற்ற நம்முடைய முற்பிதாக்கள் இந்த பூமியில் இருந்த நாட்களில் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அவர்கள் அறிக்கையிட்டுக் கொண்டே அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்காக தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை பற்றி படிக்கிறோம். And our forefathers Abraham, Isaac and Jacob, we read about them that they have considered themselves to be strangers and foreigners right in this world, looking for a city that is going to be made by God with the foundations. அவருடைய அறிக்கை எல்லாம் என்ன? And what was all their convictions? நாங்கள் இந்த பூமியில நிரந்தரமான மனிதர்கள் அல்ல. We are not going to be a permanent dwelling citizens in this world. நாங்கள் இந்த பூமிக்கு அந்நியர். And we are strangers to this world. நாங்கள் இந்த பூமியிலே பரதேசிகள். And we are just foreigners to this land. தாவீது ராஜா கூட ஒரு ராஜாவாக இருந்து அவ்வளோ ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருந்தாலும் அவருடைய அறிக்கையை நீங்கள் கவனித்து பார்த்தால், நான் பரதேசியாய் தங்குகிற வீட்டிலே உம்முடைய பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆயின என்று சொல்லுகிறார். David was a great emperor, but also he was in a palace, but nevertheless he says, the pilgrimage what I make is, and your statues are becoming songs for me in my pilgrimage. நான் இந்த பூமியில பரதேசி, உம்முடைய பிரமாணங்களை எனக்கு மறையாதேயும் என்று ஜெபிக்கிறார். I am a stranger on this world, please do not block any of your statues unto me. ஆனபடியால் நல்ல வெளிப்படுத்துதல் உள்ள கிறிஸ்தவருடைய அறிக்கை இதுவாக இருக்கிறது. And the clear cut conviction of a good Christian will be like this. நாங்கள் இந்த பூமியிலே அந்நியரும் பரதேசிகளுமாக இருக்கிறோம். And we are strangers and foreigners right on this earth. இந்த பூமிக்கு நாங்கள் உரியவர்கள் அல்ல. And we are not part of this world. நாங்கள் அந்நியர்களாக இருக்கிறோம். And we are strangers to this land. இந்த இப்ப கோயம்புத்தூருக்கு வந்த ஒரு வெளிநாட்டு ஒரு மனிதன் ஒரு 10 நாள் ஏதோ ஒரு பிசினஸ்க்காக வந்திருக்கிறார். அவர் எப்படி இந்த பூமியில் இந்த கோயம்புத்தூர்ல இந்த 10 நாள்ல நடந்து கொள்வார் என்று உங்களுக்கு தெரியும். And you know, suppose a person coming from foreign country as having a valid visa, but for 10 days how he will be dwelling here? 10 நாள் தான் முடிந்துவிட்டு அவருடைய சொந்த தேசத்துக்கு போய் விடுவார். After 10 days of visa getting over, he has to fly back to his country. இதுக்கிடையில் இந்த 10 நாளுக்காக ஒரு விவாகம் பண்ணி கொள்வோம் என்று யோசிப்பாரா? Will you think that within these 10 days that I must marry somebody in this world? ஒரு வீடு ஒன்று விலைக்கு வாங்கி கொள்வோம் என்று யோசிப்பாரா? And within this 10 days I must purchase a house. 10 நாள் எப்பொழுது வந்த வேலை முடியும் போகலாம் என்று எண்ணிக்கொண்டிருப்பார். And he said, this is the mission for which I have come, within the 10th day that I must fly back. அவருடைய சரீரம் கோயம்புத்தூர்ல இருக்கும், மைண்டும் ஹார்ட்டும் அவருடைய சொந்த தேசத்தில் இருக்கும். அதை இங்கே வைக்க மாட்டார். And he will not place his heart on this earth because it is a temporal one. His only body shall be here. அதே போல தேவனுடைய பிள்ளைகள் சரீரத்தில் இந்த பூமியில இருக்கிறோமே அல்லாமல் நம்முடைய மைண்டும் நம்முடைய ஹார்ட்டும் இந்த பூமியில வைக்கவே கூடாது. Like we the people of the Lord must not place our heart and soul and mind on this earth, but our only body should be here. காட்டு நரிகளுக்கு வலைகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனாகிய எனக்கோ இந்த பூமியிலே தலை சாய்க்க இடமில்லை என்று சொல்லி 33 வருடங்கள் அவர் அறிக்கையிட்டு ஜீவித்து அவர் உயிர்த்தெழுந்து போய்விட்டார். And Jesus Christ on this earth, he said, even foxes have holes and the birds of the air they have got nest, but Son of Man has got no resting place on this world. 33.5 years he has completed his ministry and he has flown back to heaven. இந்த பூமியிலே நாங்கள் அந்நியரும் பரதேசிகளுமாக நாங்கள் அப்படித்தான் இருக்கிறோம் என்று எல்லாரும் கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொன்னா ஒருவர் தவறாமல் எல்லாரும் உயர்த்துவீர்கள். And suppose இல்ல நான் சொல்லல உயர்த்துவீர்கள். And I only just said that if I am saying say hallelujah because we are going to have a temporal time only here, you all will shout hallelujah. இது பெந்தெகோஸ்தே மார்க்கத்தினுடைய ஒரு பழக்க வழக்கம்.
It's the habit of a Pentecostal religion's path. எதுக்காக அல்லேலூயா சொல்றேனே சிலருக்கு தெரியாது. எல்லாரும் தூக்குறாங்கன்னு அவங்களும் தூக்கி சொல்லிக் கொண்டிருப்பார். And they shall follow the crowd and simply they will shout hallelujah without knowing the meaning. ஆனால் இருதயபூர்வமாக எத்தனை பேர் இந்த பூமியில அந்நியரும் பரதேசிகளுமாக ஜீவிக்கிறோம்? But by heart how many are confessing that I am strangers and pilgrims on this earth? கையில தூக்குறதல்ல. Not just we lift up our hands. இருதயபூர்வமாக இந்த பூமியிலே அந்நியனை போல பரதேசியை போல ஜீவிக்கிறவர்கள் எத்தனை பேர்? Heartily the person who is able to say that I am a stranger on this earth. தேவன் நம்முடைய உயர்த்தர கைகளை மட்டும் பார்க்கிறவர் அல்ல, அவர் இருதயத்தை காண்கிற தேவன். Our God will not look unto only the hands what we wave unto him, but the heart we have here. ஒரு அந்நியனுக்கு ஒரு பரதேசிக்கு இந்த பூமியில எந்த விதமான ஆசையும் அவனுக்கு இருக்காது. A stranger or a pilgrim, he will not have any desire to have anything in this world. அவன் நாமோ தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளாக இருக்கிறோம். But we are chosen, but yet we are strangers. தேவனால் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு பரதேசியருடைய வாழ்க்கை செய்வதற்காக வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஜனக்கூட்டமாக இருக்கிறோம். We are one group of people called to be strangers, but yet we are called by God. இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டும். And we must overcome this world. இந்த உலகத்தில் உள்ள ஒன்றின் மேலும் நமக்கு எந்த விதமான ஆசையோ அதன் மேல எந்த விதமான ஒரு ஆர்வமோ நமக்கு இருக்கக்கூடாது. And we must not pin any hope or desire or liking towards any of the mundane things. அத்தியாவசியத்துக்காக நாம் சில காரியங்களை அனுபவிக்கிறோம். But for our body necessity that we must taste the things of the இந்த world. மாமிச சரீரம் ஒன்று இருக்கிறதுனால இந்த சரீரத்தில் நமக்கு வஸ்திரங்கள் தேவை. And because we have a physical body, so to cover up our nakedness we need some garments. நம்முடைய நிர்வாணத்தை மறைக்கும்படியாக வஸ்திரங்களை உடுத்திக் கொள்கிறோம். And we are putting upon clothes only to hide up our nakedness. அதே நேரத்தில் ஒரு ஆடம்பர வஸ்திரம் உடுத்த வேதம் நமக்கு அனுமதிக்கிறது இல்லை. Nevertheless, Bible does not author us to have a gorgeous type of garment. உயர்ந்த வஸ்திரங்கள் உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கூடாது என்று பரதேசிகள் தங்களை பூமியில அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கை எடுக்கிற ஒரு மெய் கிறிஸ்தவனை பார்த்து வேதம் சொல்லுகிறது. The Bible looking at a real Christian who consider himself be a stranger and foreigner, that you must be a stranger not having gorgeous garments. வஸ்திரங்கள் தேவை, ஆனால் உயர்ந்த வஸ்திரங்கள் தேவையில்லை. Of course we need clothing, but not a very costly garment. பரலோகத்துக்கு போக வேண்டும் என்ற வெளிப்படுத்துதலோடு இந்த பூமியில அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கை எடுக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு பொன் அலங்காரம் நகை அலங்காரம் தேவையில்லை. A clear child of God who has got a distinct vision to go to heaven, she need not to adorn up herself with the jewelries. தலை அலங்காரமாகிய ஸ்டைலான ஒரு வாழ்க்கை தேவையில்லை. And not having some beautification because of our locks upon. நீங்கள் மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு ஜீவிக்கிற உங்களுக்கு அலங்காரமா இருக்க வேண்டாம் என்று வேதம் தெளிவாக நமக்கு போதிக்கிறது. The Bible crystallizes the person who says who wants to go to the other shore must not plait with the plaiting of the hair with the jewelries to beautify themselves. நாங்கள் பூமியிலே அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிடுறவங்க எல்லாம் கைகளை உயர்த்துங்கன்னா எல்லாரும் உயர்த்துவோம். But if I say that we are all strangers and foreigners, please let us shout forth hallelujah, all will be raising up your arms. ஆனால் எத்தனை பேர் அந்நியரும் பரதேசிகளுமா ஜீவிக்கிறோம்? But how many are practicing this simple life? நம்முடைய பிராக்டிகல் லைஃப்ல நாம் எத்தனை பேர் அந்நியரும் பரதேசிகளுமாக நம்மை பயிற்சி பண்ணி கொண்டிருக்கிறோம்? How many are practicing to be a very simple filled Christian right on this earth? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒரு பரதேசி ஒரு அந்நியன் இங்கே இருந்தால் இந்த கோயம்புத்தூர்ல இருக்கிற யாரோடும் அவனுக்கு கசப்பு வைராக்கியமே இருக்காது. Suppose a stranger seen on the streets of Coimbatore, he will not have any bitterness or harbor enmity with anyone here. ஒரு 10 நாள் ஒரு பிசினஸ்க்காக வந்து போகிற மனிதன் யார்ட்டையும் சண்டை போட்டுட்டு கசப்பு வைராக்கியம் வைத்துக் கொள்ள விரும்ப மாட்டான். A person who comes for a business and dwelling in Coimbatore for 10 days, he will not harbor any bitterness with anyone here. எவ்வளவு தாழ்மையா நடக்க முடியுமோ நடந்து காரியத்துல கவனமா இருந்து 10 நாளுக்கு வேலையை முடித்து விட்டு அவர் திரும்பி போகிறதுல கவனமாக இருக்கும். He will be
having all carefulness to come and be here for 10 days, very quietly, stoically finish his mission and he will go. ஏதாயிலும் இந்த தேசத்தினுடைய ஒழுங்குக்கு மாறான காரியங்களை அவன் செய்துவிட்டால் இங்கிருந்து அவன் தன்னுடைய சொந்த தேசத்துக்கு போக முடியாது. Suppose he is doing some misadventure in this country, the law of the land will hold him, he cannot go back to his country. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதே போலதான் நாமும் கூட. And similarly we are. எந்த விதத்திலேயும் குற்றச்சாட்டப்படாத ஒரு வாழ்க்கையை இந்த குற்றம் நிறைந்த பூமியிலே செய்ய வேண்டும். This is corrupted world and we must have an immaculate life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பரலோக ராஜ்யத்தின் பிரமாணங்களை இந்த பூமியிலே பேசிக்கொள்வது நமக்கு எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது. We are speaking about the goodnesses that is flooding in heaven, how much we are rejoicing over that. ஆண்டவரை நேசிக்காதவங்களுக்கு இந்த பரலோகத்தை பற்றியதான பிரமாணங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டமா பாரமா இருக்கும். The people those who are not loving the Lord, all the oracles what we place upon them, it is very hard for them to carry on. கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. And people those who love him, all the laws of the Lord is not grievous to them. தாவீது சொல்லுகிறது போல, நான் பரதேசியாய் தங்குகிற இந்த பூமியிலே உம்முடைய பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் பாட்டு என்று சொல்லுகிறார். He says the statutes of in my house of pilgrimage, it's going to be songs for me always. மறுபடியும் கர்த்தருடைய பிரமாணங்கள் நமக்கு ஒரு பாட்டு போல ஆனந்தமான ஒரு பகுதியாக இருக்கிறது. The statutes and precepts of the Lord must be a songs for us. ஆண்டவரை நேசிக்க நேசிக்க அவரிடத்தில் நாம் நெருங்க அவருடைய கற்பனைகள் பிரமாணங்கள் எவ்வளவு பாரமா இருந்தாலும் அது நமக்கு பெரிய ஆனந்தமான ஒரு பகுதியாக மாறிவிடும். And when we get drawn very closer to him, all the laws and the precepts of the law is going to be very sweet to us. இதெல்லாம் பரதேசிகளுக்கான அடையாளங்கள். These are all the symptoms what we see in the strangers. பரலோகத்தை பற்றிய வெளிப்படுத்துதல் பெற்றுக்கொண்டு இந்த பூமியிலே பரதேசி என்று அறிக்கையிட்டு ஜீவிக்கிற தேவ பிள்ளைகளுடைய அடையாளங்கள். These are all the symptoms of the child of God who has nomogrammed themselves to be strangers and pilgrims. இதை அப்படியே மனதில் வைத்துக்கொண்டு நாம் எடுத்த வேத வசனத்துக்கு நாம் திரும்பி வருவோம். And keeping this at backdrop, let us come back to the first verse. இங்கே ரெபெக்காள் 2 இரட்டை பிள்ளைகளை ஒன்றன்பின் ஒன்றாக 2 பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாள். Here the mother Rebecca is giving forth 2 siblings from her womb. இதிலே ஈசாக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாக இருக்கிறார். And Isaac is the shadow of our Lord Jesus Christ. ஏனென்றால் ஆபிரகாமுடைய ஏக சுதன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்த மகன்தான் ஈசாக்கு. Because Isaac was the begotten son of Abraham, but he was a promised son. ஆபிரகாம் பிதாவாகிய தேவனுக்கும் ஈசாக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாக இருக்கிறார். And Father Abraham is the shadow unto Father God in heaven, and son Isaac is likened unto son Jesus Christ. ரெபெக்காள் புதிய ஏற்பாட்டு சபையில் ஊழியம் செய்கிற ஒரு தேவனுடைய ஊழியக்காரனுக்கும் நிழலாக இருக்கிறாள். The Rebecca in question mother also, she could be the form of a shadow for the real worker of the Lord. எந்த அடிப்படையில் ரெபெக்காள் ஊழியக்காரனுக்கு நிழலாக இருக்கிறாள்? How she could be compared as a shadow of the New Testament worker? தகப்பனுடைய ஈசாக்குடைய மனதை அறிந்தவள் தான் ரெபெக்கா. Rebecca was the wife, she was knowing the full heart or the core of the heart of the husband. அனுதினமும் ஈசாக்குக்கு சமைத்து கொடுத்து ஈசாக்குக்கு எது இஷ்டம் எது இஷ்டமில்லை என்பதையெல்லாம் கண்டுபிடித்து ஒரு அறிவை உடையவள் தான் ரெபெக்காள். And Rebecca was the mother who was knowing in and out of Isaac, knowing about the dainties or the good food that shall please the husband. ஏசாவை அழைத்து எனக்கு பிரியமானதை சமைத்து கொண்டு வா என்று ஈசாக்கு சொன்னபோது உடனே அதை கேட்டுக்கொண்டிருந்ததான இந்த ரெபெக்காள் தன்னுடைய இளைய மகனை அழைத்து தகப்பனுக்கு பிரியமானதை நான் சமைத்து தருகிறேன், நீ கொண்டு போய் கொடுத்து ஆசீர்வாதங்களை வாங்கிக்கொள் என்று சொல்லி தகப்பனுடைய மனதை அறிந்த ரெபெக்காள் அவனுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். The father was calling forth Esau and bring a venison to get blessing, and immediately the mother says the message to the other son Jacob and says, bring the message of sheep and I will make good things for your father. உடனே ஏசா அவன் காட்டுக்கு வேட்டையாடும்படியாக போய்விடுகிறார். And immediately that Esau goes for a venison in the field. யாக்கோபு தன்னுடைய தாய் என்ன சொல்லுகிறாள் என்று கேட்டு அதை அப்படியே செய்து கொண்டு வருகிறார். And Jacob was just obeying the voice of the mother and brought forth the sheep to him. இந்த 2 பிள்ளைகளுடைய வருங்காலம் எப்படி இருக்கும் என்று
ஆண்டவரிடத்திலே சரியான வெளிப்படுத்துதல் பெற்றவள்தான் ரெபெக்காள். Rebecca was the mother who was knowing what is going to be the future, what is the blessing of the Lord upon them. வயிற்றிலே இரண்டு பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருந்ததான சமயத்தில் ஆண்டவரிடத்திலே போய் அவள் விசாரித்த போது ஆண்டவர் இந்த ரெண்டு பிள்ளைகளும் ரெண்டு சந்ததியாக இருப்பார்கள், இவர்களுடைய வருங்காலம் எப்படி இருக்கும் என்று இவர்கள் ரெண்டு பேரை குறித்து நல்ல ஒரு வெளிப்படுத்துதலை ரெபெக்காளுக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். The children were struggling within the womb of the mother. When she inquired of the Lord, God explained about them the two nations that is going to emanate from her womb and what is going to be their future. இதெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஏதோ ஒரு கதை என்று யோசிக்க கூடாது, எல்லாம் நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. And something has been posted in the scripture is not a fiction or a tale, but everything has been recorded for our benefit. இவைகளை நாம் வாசித்து இதிலிருந்து अनेक வெளிப்படுத்துதல்களை நாம் பெற்றுக்கொண்டு நாம் ஒரு நல்ல வாழ்க்கை செய்ய வேண்டும். And we must reread the word of the Lord, and we must have a revelation connected with this. புதிய ஏற்பாட்டு சபையை குறித்து ஆண்டவருடைய மனதிலே என்ன இருக்கிறது என்பதை நிழலாட்டமாக காண்பித்து கொடுத்த ஒரு வரைபடம் தான் ஓல்ட் டெஸ்டமென்ட் சரித்திரங்கள். And the history that has been cataloged in the Old Testament is only the things what is going to take place in the New Testament church. எப்படி ஒரு பில்டிங் கட்டுவதற்கு முன்பாக ஒரு வரைபடத்தில் எல்லாவற்றையும் நாம் தெளிவாக பார்க்கிறோம், இதே போல ஒரு பொருளாக ஒரு கட்டடம் வரும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். And in the blueprint of a building, as we are able to see all the elevations, likewise we are also able to see what is in store for the New Testament people. பழைய ஏற்பாட்டு கால சம்பவங்கள் எல்லாம் ஒரு ப்ளூபிரிண்ட் போலதான். All developments took place in Old Testament or blueprints for the New அதில் Testament. உள்ளதெல்லாம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் பொருளாக அனுபவத்தில் நிறைவேறுகிறது. And all the Old Testament God's developments will take place rightly in the New Testament era. இந்த இரண்டு பிள்ளைகளை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, ஏசா வன சஞ்சாரியும் வேட்டையில் வல்லவனுமாக வளர்ந்தான். And about these two people connected with Esau, he was a cunning hunter and man of the field. யாக்கோப்பு குணசாலியும் கூடாரவாசியுமாக வளர்ந்தார். And Jacob was a very plain man dwelling in tents. இதை பற்றிய வெளிப்படுத்துதல் ரெபெக்காளுக்கு தெரியும். But Rebecca, the mother, is knowing everything about the sons. ரெபெக்காள் இந்த பிள்ளைகளை குறித்த வருங்காலத்தில் உள்ள ரெவலேஷனை பெற்றவள், தன்னுடைய புருஷனாகிய ஈசாக்கினுடைய மனதை அறிந்தவள். And Rebecca was knowing both the things about the future of their sons as well as the heart of the husband Isaac. ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் தான் தேவனுடைய மனதை அறிந்து கொள்ளுகிறவன். Only a servant of the Lord can brood and know about the heart of God. எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறது. For we have the mind of Christ in us. அப்படினால் ஒரு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வந்த ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் தேவனுடைய மனதை அறிந்தவனாக இருக்கிறான். And every servant of the Lord who comes into the consecration of Melchizedek, he knows even the mind of God in him. இல்லாவிட்டால் தன்னுடைய ஜனத்தை குறித்து தேவனுடைய மனதில் இருக்கிறதான காரியங்களை குறித்த வெளிப்படுத்துதல் பெற்றவனாக இருக்கிறான். Summarily we can say that he has received the revelation connected with the congregation or the assembly given to him. அப்படினால் சபையை எப்படி நடத்த வேண்டும், சபையில் உள்ள ஜனத்தை பற்றி ஆண்டவருடைய மனதில் என்ன இருக்கிறது என்பதை விளங்கிக் கொண்டு ஜீவிக்கிறவன் தான் ஒரு தேவனுடைய ஊழியக்காரன். And a servant of the Lord could be a person who is knowing the heart of God as well as how to lead the congregation rightfully. அதற்காகத்தான் ஒரு ரெபெக்காளை நாம் தேவனுடைய ஊழியக்காரனுக்கு நிழலாக பார்க்கிறோம். And wherefore we are comparing Rebecca the mother as a worker of God. இங்கே ரெபெக்காளுக்குள்ள இரண்டு சந்ததி இருக்கிறது. And herein we see in the wombs of Rebecca there are two nations. ஒரு தேவனுடைய ஊழியக்காரனுக்கு சபையை ஆண்டவர் கொடுத்து சபைக்குள்ள இரண்டு கூட்ட ஜனங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். For a servant of the Lord also God gives two types of nations as a congregation to him. ஒரு சபை என்றால் அதிலே குறிப்பாக இரண்டு கூட்ட ஜனங்கள் இருக்கிறார். And accurately or pinpointly we can know about two categories of people even within the assembly. ஒரு கூட்டத்தார் ஏசாவை போல இருக்கிறார்கள், ஒரு கூட்டத்தார் யாக்கோபை போல இருக்கிறார். One group of people will be like Esau, another group of people will be formed like Jacob. ஏசாவை போல இருக்கிறவர்களை பற்றி என்ன எழுதியிருக்கிறது? And what has been told about the persons having the order of Esau? அவர்கள் சிவந்த மேனியாக இருக்கிறார். And they are reddish in color. அவர்கள் வனசஞ்சாரியாக இருக்கிறார். But they are dwelling in the fields. அவர்கள் வேட்டையில் வல்லவர்களாக இருக்கிறார். And they were all very cunning hunters. இவன் தன்னுடைய சிவந்த மேனியையும் வனசஞ்சாரத்தையும்
அவன் வேட்டையில் உள்ள வல்லமையை பெற்ற அந்த திறமையிலேயும் தன்னுடைய நம்பிக்கையை வைத்து அதை சார்ந்து ஜீவிக்கிறான். And this group of person who is relying upon his redness, his hairy garments, as well as the craftiness, cunningness he has got in the Venetians. யாக்கோபோ ஒன்றும் தெரியாது, அவன் ஒரு பேதை. ஆனபடியினால் அவன் குணசாலியும் கூடாரவாசியுமாக தன்னுடைய தாய் தகப்பனுடைய காலை பிடித்துக்கொண்டு அங்கேயே கூடாரத்திலேயே சுற்றி சுற்றி வளர்ந்து கொண்டு வருகிறார். And otherwise, when we see Jacob is a very simple, plain man, dwelling in the tents, only whirling around the foot of the father or mother. இப்படியே இவர்கள் ரெண்டு பேரும் ரெபெக்காளுடைய கையிலே அந்த ஈசாக்குடைய வீட்டிலே வளர்ந்து கொண்டே வருகிறார். Likewise, within the arm's distance of the mother, the Esau and Jacob are getting formed. இவர்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கிற காலம் வரைக்கும் அப்படியே வளர்ந்தார்கள். ஆனால் இவர்கள் மேலே ஆண்டவர் வைத்த நோக்கம் வரும்போது அவர்கள் பிரிய வேண்டிய சந்தர்ப்பம் உண்டாகிறது. And these siblings were getting grown in the hand of Rebekah, but in the correct time and they are getting separated. இப்பொழுது தகப்பனாகிய ஈசாக்கு தான் மரணம் அடைந்து ஆண்டவரிடத்தில் போக வேண்டிய நேரம் வந்துவிட்டது. The time was at hand that Isaac was to go and pass on from the world to go to the presence of the Lord. அப்பொழுது மூத்த மகனை பார்த்து இவ்விதமாக சொல்லுகிறார். And calling unto the elder son, and this is the saying of the father. என் ஆத்துமா மரணமடையும் முன்னே நான் உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக, நான் என் ஆண்டவரிடத்தில் போவதற்கு முன்னே உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக நீ எனக்கு பிரியமானதை சமைத்து கொண்டு வா. And so that my soul, before it goes to the Lord, that it must bless you bring forth some venison or good meat for me. இந்த வார்த்தையை ரெபெக்காள் கேட்டுக்கொண்டே இருக்கிறாள். And Rebekah was listening to the voice of the father. தன்னுடைய வயிற்றிலே ரெண்டு பிள்ளைகள் இருக்கும்போது இந்த பிள்ளைகளை குறித்து ஆண்டவருடைய மனது என்ன என்று அவளுக்கு ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. Already there's been reflected unto her heart what is going to be in the life of the two people. அப்ப அந்த வெளிப்படுத்துதலோடு கூட இந்த ரெபெக்காள் இளைய குமாரன் யாக்கோபின் மேல் அவள் மிகவும் கவனமுள்ளவளாக இருக்கிறார். And because of the revelation given by the Lord, therefore Rebekah was loving to the core the younger son Jacob. அப்ப ஆசீர்வாதத்தை தகப்பனிடத்திலிருந்து பெற வேண்டிய நேரம் வரும்போது அந்த ஆசீர்வாதம் யாக்கோப்புக்குரியது. அதை எப்படியாயிலும் யாக்கோப்பு தான் பெற வேண்டும் என்பதிலே அவள் மிகவும் கவனம் வைத்திருக்கிறாள். And wherefore Rebekah was having all carefulness, because the blessing of God must be upon Jacob, and she had all prudence for that. ஆனபடியினால் இந்த யாக்கோப்பை அழைத்து, நான் தகப்பனுக்கு பிரியமானதை சமைத்து தருகிறேன், நீ கொண்டு போய் கொடுத்து ஆசீர்வாதங்களை வாங்கிக்கொள் என்று சொல்லி நல்ல ஆலோசனையை சொல்லிக் கொடுக்கிறாள். Now therefore he is giving good counsel, I shall make good dainties and good food that you can carry to the father to get all his blessings. இதையெல்லாம் பார்க்கும்போது ரெபெக்காளும் இளைய மகன் யாக்கோபு ரெண்டு பேரும் சேர்ந்து தகப்பனை வஞ்சித்தது போல காணப்படுகிறது. When we see about this particular history, we will think that the mother Rebekah as well as Jacob, they have some cunningness at doing some tricks. ஒரு ஆங்கிள் நாம் அதை அப்படி பார்த்தாலும், but in one direction we can see this one like this. இன்னொரு பகுதியில தேவனுடைய மனதில் இருக்கிறதை நிறைவேற்றுவதில் ரெண்டு பேரும் ஒரே மனதோடு செயல்பட்டார்கள் என்று நாம் எடுக்கலாம். In other angle, when we look into this from heavenwards, this is the right thing what they performed, because that is the blessing that has to come upon him. எது முக்கியம்? மனிதனுக்கு கீழ்ப்படுகிறதா தேவனுக்கு கீழ்ப்படுகிறதா? Which is paramount, which is important, to obey men or to obey God? இந்த ரெண்டுக்கு இடையில ரெபெக்காள் காணப்படுகிறார். And Rebekah was in straits between two things. மனிதனை பிரியப்படுத்துகிறதா தேவனை பிரியப்படுத்துகிறதா? To appease men or to please God? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் மனிதனுக்கு கீழ்ப்படுகிறது மேன்மையாயிருக்குமோ? And the Bible asks one question, whether it is pleasant for to please men or to rather to please God. ஆரபடியினால் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே சிறந்தது. And therefore to be in obedience to God is paramount. இங்கே ஈசாக்கை ஏமாற்றுகிறது போல காணப்படுகிறது. இல்லை, நம்முடைய அறிவு குறை உள்ளது. இதிலே ஒரு தேவ ரகசியம் இருக்கிறது. And according to our knowledge, it is seem to be some cunning work, but nevertheless this is the mystery connected with the Godhead. இப்பொழுது நம்முடைய அறிவு குறை உள்ளது. ஒரு நாள் வரும், அன்றைக்கு இதெல்லாம் சரி என்று அறிந்து கொள்ள வேண்டிய நேரம் வரும். And today we know in parts, and we have only finite wisdoms, and one day we will know everything. நம்முடைய குறைந்த அறிவிலே நாம் அதை இதை பேசி இது இப்படித்தான் அப்படித்தான் என்று நாமே குழப்பிக் கொள்ளுவோம். With our finite knowledge we will say this is right and that is not right. இல்ல,
எல்லாவற்றையும் தேவன் செம்மையாக செய்து வருகிறார். No, brethren, but God performs everything correctly in His time. ஒரு நாள் வரும்போது இதுதான் சரி என்று நாம் ஒத்துக்கொள்ளக்கூடியதான ஒரு நேரம் வரும். But there shall be one opportunity and we will say, odds our God performed, everything was good. முதலாம் கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தின் பிற்பகுதியில் நான் வாசிக்கும் போது, இப்பொழுது நம்முடைய அறிவு குறைவுள்ளது, சகலமும் அறியப்பட்டிருக்கிறபடியே ஒரு நாள் நாம் அறிந்து கொள்ளுவோம். And according to 1 Corinthians chapter 13, the last verse says, now we know in part, but one day we shall know how we are known. அன்றைக்கு ஐயோ நான் தெரியாமல் இந்த விஷயமெல்லாம் விளங்காமல் நான் அப்படி பேசிவிட்டேனே என்று நாம் அன்றைக்கு துக்கப்பட வேண்டியதாக வரும். That day we shall be sore grieved. Oh, I have mistook God in this sphere. பரவாயில்லை என்று சொல்லி ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை துடைப்பார். Then God shall wipe our tears. He will say it's okay. ஆனபடியினாலே நாம் வேத வசனத்தில் உள்ளதை அப்படியே விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். Therefore we must receive the word of God as it has been jotted in the scriptures. இங்கே ரெபெக்காள் தன்னுடைய மகன் யாக்கோபை அழைத்து அவனுக்கு சரியான ஆலோசனைகளை கொடுத்து அவனை நடத்தி வருகிறாள். And here in the mother Rebecca is giving correct and adequate counsel to son Jacob and is guiding him. கடைசியாக யாக்கோபின் சந்ததிதான் ஒரு ஜன கூட்டமாக உருவாகி தேவனுடைய வழியிலே கடந்து போகிறார். And secondly, if you see the fag end of their life, only the nation formed out of Jacob was a blessed filled people of God. ஏசாவின் வம்சத்தாரோ வைக்கோல் துரும்பாக இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says the stock of Esau shall be a stubble. யாக்கோபின் வம்சத்தார் அக்கினியாக இருப்பார். But the sons of Jacob shall be a vehement fire. யோசேப்பின் வம்சத்தார் அக்கினி ஜுவாலைகளாக இருப்பார். And the sons of Joseph shall be a flame of fire. வேதம் மனிதர்களுக்கு ஒரே குடும்பத்தில் பிறந்த மனிதர்களுக்கு கொடுக்கிறதான பெயர்களை கவனித்து பாருங்கள். Mark and understand name given by God or Bible according to the family members. ஏசா குடும்பத்தார் வைக்கோல் துரும்பாய் போய் விடுவார்கள். And the sons of Esau shall be a stubble in the sight of God. யாக்கோபு குடும்பத்தார் அக்கினியாக காணப்படுவார்கள். The sons of Jacob shall be a fire for God. ஆனால் யோசேப்பு யாக்கோபின் குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகளில் ஒருவன் யோசேப்பு, அவனுடைய வம்சமோ அக்கினி ஜுவாலையாக காணப்படும். But one of the sons of Jacob shall be Joseph and he shall be a fire for God. இப்படி மனிதர்களை குறித்து வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. And Bible speaks about people of God in this manner. புதிய ஏற்பாட்டு சபையில் நீங்களும் நானும் அக்கினி ஜுவாலையாக வேண்டும் என்று தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். And God has called us to be inhabitant in the New Testament church, to be a firebrand for him. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? What must we do for that? இந்த கடைசி நாட்களில் அக்கினி ஜுவாலைகளாய் நாம் ஜீவிக்க வேண்டும். And we must almost become a firebrand for God. அக்கினியிலிருந்து புறப்படுகிறதுதான் அக்கினி ஜுவாலை. The vehement fire only it comes out of the furnace. அப்ப யாக்கோபின் வம்சம் அக்கினியாயும் அதிலிருந்து ஜுவாலையை பிறப்பிக்கிற இன்னொரு கூட்டத்தை பிறப்பிக்கிற ஒரு வம்சமாக இருக்கிறது. And likewise Jacob and his generation shall be fire as well as flaming fire in them. அந்த வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்க. ஓபதியா 18. ஓபதியாவின் புத்தகம் 18வது வசனம். யாக்கோபு வம்சத்தார் அக்கினியும் யோசேப்பு வம்சத்தார் அக்கினி ஜுவாலையுமாய் இருப்பார்கள். ஏசா வம்சத்தாரோ வைக்கோல் துரும்பாய் இருப்பார்கள். எல்லாரும் அந்த வசனத்தை நோட் பண்ணி கொள்ளுங்கள். 18th verse. எல்லாரும் அந்த வசனத்தை நோட் பண்ணி கொள்ளுங்கள். Obadiah 18th verse, please note this word. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. யாக்கோபின் வம்சத்தார் அக்கினியாக இருப்பார்கள். The house of Jacob shall be fire. யோசேப்பின் வம்சத்தார் அக்கினி ஜுவாலைகளாக இருப்பார்கள். The house of Joseph be a flame of fire. ஏசாவின் வம்சத்தாரோ வைக்கோல் துரும்பா இருப்பார். Sadly the house of Esau, they shall be something like a stubble. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Wherefore beloved child of God, ஆண்டவர் என்னையும் உங்களையும் அக்கினியாகவும் அக்கினி ஜுவாலையாகவும் இருக்கும்படி அழைத்திருக்கிறார். And God has called you and me so that we must become fire as well as we must become a flame for him. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? What must we do for him? யாக்கோபை போல நம்முடைய ஜீவியத்தை கட்டி எழுப்ப வேண்டும். And we must rebuild our house and model it like Jacob. ஒரே குடும்பத்தில் இருந்ததான மார்த்தாளையும் மரியாளையும் கவனித்து பாருங்கள். Consider the two persons in one family, Martha as well as Mary. மார்த்தாள் மூத்தவள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறவளாக இருந்தாள். Elder sister Martha, she was comparing about with so many cares and worries. ஏசா காட்டுக்கு போய் தகப்பனை பிரியப்படுத்தணுமேன்னு சொல்லிட்டு பாக்குறா. அங்க ஒரு எருமை மாடு வருது, காட்டு எருமை.
இங்க ஒரு மான் வருது, என்னிடத்தையே பாக்குறா, இது தகப்பனுக்கு அவ்வளவு பிரியவில்லையே, இது பிரியவில்லையே, நேரம் ஆகிக்கொண்டே போகுதே, ஆசீர்வாதத்தை பெறணுமே, எந்த மிருகம் நம்ம தகப்பனுக்கு பிரியமானதை சமைக்கிறதுக்கு ஏற்ற மிருகம் இன்னும் இங்க காணலேன்னு அங்க போறா, இங்க போறா, அங்க ஓடுறா, இங்க ஓடுறா, தேடி 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 கடைசி அவன் கொண்டு வர்றதுக்குள்ள ஆசீர்வாதம் போய்விட்டது. And Esau was a hunter, therefore he was in the field looking for good venison, a good deer. He was able to see bison, but nothing was good for him to get the blessing. அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிற ஒரு மனிதனாக இருந்தார். And he was worried about so many things and he was cumbering about. அவனுக்கு காட்டுல சுத்துறதுக்கு தான் டைம் இருந்தது. தன்னுடைய தாய் தேவனுடைய ஊழியர்களாகிய தேவனுடைய ஊழியர்களோடு உள்ள ஐக்கியத்தில் தன்னுடைய நேரத்தை செலவழிக்க ஏசாவுக்கு சமயம் இல்லை. And Esau had only time to bring venison and to hunt in the field, not having any time to be at the feet of Rebekah. நல்ல வேட்டையில் வல்லவன். And he was a cunning hunter. சிவந்த நிறம் உள்ளவன். And he was reddish in color. பல திறமைகள் அவனுக்கு இருக்கிறது. And he had many craftiness with him. அதை சார்ந்து கொண்டு அவன் ஜீவிக்கிறான். And he was resting and abiding by his capabilities. வேத வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் வீரனுடைய கால்களில் பிரியப்படார். Nevertheless, the Bible says God is not pleased at the foot of the soldiers. எல்லா சபையாரும் என்னை உள்பட சொல்லுகிறேன், நான் விலகிக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. And including me, all the congregation, we must know one thing of the Lord. வெளிப்படையான எந்த திறமையிலையும் தேவன் பிரியப்பட மாட்டார். And God will not be pleased in any of the peripheral activities or capabilities. உங்களுடைய ஆரோக்கியமான சரீரமும் அதில் இருக்கிற பலத்திலே தேவன் பிரியப்பட மாட்டார். And God will not be even pleased by your healthiness or your good, strong and mightiness. உங்களுக்கு இருக்கிறதான திறமைகளிலே தேவன் பிரியப்பட மாட்டார். And God will not be pleased in all over your calibers. எத்தனை ஆவிக்குரிய வரங்கள் இருந்தாலும் அதை நாம் சார்ந்து கொண்டு ஜீவித்தால் தேவன் அதிலே பிரியப்பட மாட்டார். And God will not be well pleased even we are operating so many gifts of the Lord. உங்களுக்கு பல திறமைகள் இருக்கும், விளையாட்டு திறமைகள் இருக்கும், இல்ல நன்றாக பாடக்கூடிய திறமை இருக்கும், மியூசிக் வாசிக்கக்கூடிய திறமை இருக்கும், இன்னும் பலவிதமான திறமைகள், கம்ப்யூட்டர்ல நல்ல திறமைசாலிகளாக செயல்படுகிற திறமைகள் இருக்கும். இது ஒன்னும் தேவனை பிரியப்படுத்துகிறது அல்ல. And we might have many of the qualities of this world. We must have a good eloquence or even singing or music or so many things in the world, but God will not be pleased in all the peripheral things. ஏசா தன்னுடைய திறமையை சார்ந்து கொண்டு ஜீவித்தவன். Esau was a person resting and abiding by his power. ஒரு நேரம் வந்தபோது திறமையெல்லாம் கைவிட்டது. When time came, all his power was made null and அவன் void. ஆசீர்வாதங்களுக்கு அந்நியனாக போய்விட்டான். And he became stranger or alien to all the blessings of the Lord. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த திறமையையும் நீங்கள் சார்ந்து கொள்ளக்கூடாது. Oh dear child of God, do not rest and abide by any of your capabilities. எந்த திறமைகள் இருந்தாலும் அதை தேவ நாம மகிமைக்காக உபயோகப்படுத்தக்கூடிய விதத்தில் உபயோகப்படுத்துங்கள். திறமையை சார்ந்து கொள்ளாது. And do not abide by your capabilities or calibers, but rest and abide by the Lord. யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் வளருகிறான். And Jacob was raised up in a family as a plain man and he was dwelling in tents. நல்ல குணங்களை கட்டி எழுப்புகிறான். And he was able to raise up good traits in him. கூடாரத்திலே தாயோடு தகப்பனோடும் அந்த கூடாரத்தை விட்டு விலகாமல் அங்கேயே ஐக்கியமாக இருக்கிறார். And he was not going away from the dwelling tents of the father Isaac and Rebekah mother. தாயினுடைய வார்த்தையை அவன் மீறுகிறதில்லை. The mother, என் தகப்பனே, உன் தாயினுடைய போதனைகளை நீ மறவாதே. and do not forget about the instruction of your mother. ஆனபடியினால் தாயினுடைய போதனைகள் கற்பனைகளை விட்டு நம்ம விலக கூடாது. And we must not go either to right or left of the instruction of the mother. ஊழியர்களோடு நடத்துகிற தேவ ஊழியர்களோடு நம்முடைய ஐக்கியத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பாதுகாத்துக்கொள்ள. Very, very cautiously we must have the knitted fellowship with the people or the guides. குணசாலியும் கூடார வாசியுமாக வளர வேண்டும். And we must grow as a plain person dwelling in the tent. நல்ல குணங்களை நம்முடைய வாழ்க்கையில கட்டி எழுப்புவதற்கு தான் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். And we must give importance for us to have good character getting formed. தாழ்மையை கட்டி எழுப்புங்கள். And let there be humility. நீடிய சாந்த குணத்தை கட்டி எழுப்புங்கள். And let us have an everlasting peace. சகிப்பு தன்மையை கட்டி எழுப்புங்கள். And let us long suffer unto the Lord. கீழ்ப்படிதலை கட்டி எழுப்புங்கள். And raise up your obedience. பரிசுத்த வாழ்க்கையை கட்டி எழுப்புங்கள். And raise up your holy filled life. நல்ல குணங்களை நம்முடைய வாழ்க்கையில கட்டி எழுப்ப வேண்டும். And we must be able to raise up many goodly divine natures in us. இருக்கிறதை வைத்துக்கொண்டு ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும்
உதவி செய்கிறதான அந்த நல்ல இரக்க சுபாவத்தை கட்டி எழுப்புங்க. And have bowls of mercies to offer for all the destitutes and the poor. நற்குணங்களிலே நாம் தேர்ந்தவர்களாக மாற வேண்டும். In good nature, good virtue, that we must be perfected. யாக்கோபு குணசாலியாக இருந்தார். And Jacob was a plain man or a perfect அவன் man. எப்போது கூடாரத்தில் வாசம் பண்ணுகிறவன். Always dwelling in the tents with father and mother. தகப்பனோடும் தாயோடும் தன்னுடைய ஐக்கியத்தை ஜாக்கிரதையாய் பாதுகாத்துக் கொண்டு அவர்களை மாதிரியாக வைத்துக்கொண்டு தன்னுடைய ஜீவியத்தை கட்டி எழுப்புகிறார். Always keeping father and mother in the forefront, he was keeping for this life very squarely in the tent. இதைத்தான் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிக்குவதிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And this has been exhorted that we must continue in the one accord, having in the breaking of the bread in the prayers with the saints. எத்தனையோ பேர் பக்கத்துல வீடுகள் இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு மட்டும் வருகிறார்கள், மற்ற கூட்டங்களை பற்றி கண்டுக்கிறதே இல்லை. So many people are in a very close proximity, but they turn in only for Sunday services. பீத்தோமுக்கு பக்கத்திலே உங்களுக்கு வீடுகள் இருந்து நீங்கள் இந்த அருமையான சந்தர்ப்பங்களை நழுவ விட்டால் கர்த்தர் ஒரு நாள் கணக்கு கேட்கும்போது என்ன பதில் சொல்வீர்கள்? What is going to be your reply when God questions about your credential because you are failing to come on the weekdays? தூரத்தில் இருக்கிற எத்தனையோ பேர் குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருக்கும்படி எல்லா கஷ்டத்தின் மத்தியிலே எல்லா கூட்டங்களுக்கும் வந்து கர்த்தரோடு ஊழியர்களோடு சபையுடைய ஐக்கியத்தோடு பிரமாணங்களிலே தங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறார். The people those who are thrown into far off places, but they raise up their life with the knitted fellowship of the saints on taking part in all the meetings. ஆனால் அருகாமையில் இருக்கிற எத்தனையோ பேர் ஏசாவை போல அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு அங்க தொழில் இங்க வேலை என்று சுற்றி 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 கடைசியாக எப்போதாயிலும் ஒரு நேரம் வீட்டுக்கு வந்து விசிட் கொடுத்துட்டு போறாங்க. But some people are like Esau, they are cumbered about with so many things of the world and they just visit once and they go. ஏசா நைட்டு வருவா, நைட்டு சாப்பிட்டுட்டு காலையில எழுபுற உடனே தன்னுடைய அம்பரா துணியை எடுத்துக்கொண்டு வில்ல எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போயிடுவோம். It's like this, the Esau will come in the night time to the tent, but in the morning time he will take the quiver to pass on to the field. எப்போதாயிலும் தான் தாய் தகப்பனையும் வீட்டையும் விசிட் பண்றது. But he will be visiting the father and mother to the tent only just once in a time. யாக்கோபு இந்த வீட்டை விட்டு வெளியவே போறதில்லை. But Jacob, contrariwise, he was not departing from the tent. சுத்தி 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 அப்பா அப்பாவுக்கு வேண்டியதெல்லாம் செய்து கொண்டு கூடாரத்திலேயே வாசம் பண்ணுகிறார். But he was dwelling always with the father and mother, but always making rounds there. இதெல்லாம் சத்தியம் பிரியமானவர்களே. Beloved people of the Lord, these are the truths. இது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற கட்டுக்கதைகள் அல்ல. This is not the fiction posted in the scriptures. இதனுடைய மேன்மை வெகு சீக்கிரத்திலே வெளிப்பட போகிறது. The excellency shall be revealed very very soon. ஆனபடியால் நாம் குணசாலியும் கூடார வாசியுமாய் நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப வேண்டும். And therefore we must become plain as well as we must be tent dwellers. இது தற்காலிகமான ஒரு உலகம். This is the very temporal world. கொஞ்ச நாட்கள் மட்டும்தான் நாம் ஜீவிக்கும்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. The time is given to us to have a brief living in this world. இந்த கொஞ்ச நாட்களில் நீ குணசாலியும் கூடாரவாசியுமாய் உன்னுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பு. In the small time itself you must make yourself to be a plain man dwelling in the tent. அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிற மார்த்தாளுடைய கூட்டத்தை சேர்ந்து கொள்ள வேண்டாம். Do not go and get entangled yourself like the Martha and co, those are having so many problems. தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்ட மரியாளுடைய ஆவி நமக்கு தேவை. Let us have the spirit of Mary who is already holding forth the good thing that shall not be taken away. குணசாலியும் கூடாரவாசியுமாய் ஜீவித்ததான யாக்கோபுடைய ஆவி நமக்கு தேவை. And we need the spirit of Jacob who was a plain man dwelling in the tents with father. நல்ல ஜெப ஆவியை நம்முடைய வாழ்க்கையில கட்டி எழுப்புவா. And let us raise up and build up a good prayer filled life. நல்ல சுபாவங்களை நம்முடைய வாழ்க்கையில கட்டி எழுப்புவா. Let us also rebuild up a good virtues getting formed in us. அதற்காக தாயோடும் தகப்பனோடும் ஒரு கூடாரத்துல வாசம் பண்ணுகிற நல்ல அனுபவம் நமக்கு தேவை. And therefore we must have a good experience to dwell with father and mother in the tents. கர்த்தரோடு கர்த்தருடைய ஊழியர்களோடு உள்ள ஐக்கியத்தை நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக காத்துக்கொள்ள வேண்டும். Very very carefully we look for the knitted fellowship with the saints of God. எத்தனையோ காரியங்கள் தன்னுடைய பெற்றோர்களுக்கு தெரியாமல்
செய்கிற பிள்ளைகள் செய்கிற எத்தனையோ காரியங்கள் உண்டு. There are so many activities the children do with their father and mother will not be knowing. ஆனால் யாக்கோபு தன் தாய் தகப்பனுக்கு மறைத்து ஒரு சின்ன காரியத்தையும் செய்கிறதில்லை. But Jacob was not doing anything without the knowledge of the father and mother. அவனுக்கு செய்ய தெரியாது. அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு கீழ்ப்படிய வேணாம். அது ஒண்ணுதான் தெரியும். He was very frank, candid, open, and father and mother knows everything of Jacob. அவன் 100% அப்பா அம்மா நம்மை தவறான வழியில நடத்த மாட்டார்கள் என்பதில் நம்பிக்கை உள்ளவனாக இருந்தான். And he knows that father and mother will guide him correctly. He was having 100% hope. ஆனபடியால் சபையில் உள்ள தேவனுடைய பிள்ளைகளும் கூட யாக்கோபின் வம்சத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு தெரியாமல் ஒரு காரியத்தை செய்ய மாட்டார். And therefore if the people of the Lord also having the same nature of Jacob, they will not do anything save within the knowledge of the leaders. காரியமா இருந்தாலும் சொல்லி ஜெபித்து அப்படி செய்யலாமா செய்யக்கூடாதா என்று கேட்டு செய்கிறவர்கள் உண்டு. And there are some people will ask everything whether we can do this, we can, or we have to refrain from. அதே நேரத்தில் அதுதான் அந்நியோன்ய ஐக்கியம் என்று சொல்லுவது. And that is called knitted fellowship of the saints. அதே நேரத்தில் ஒரு காரியத்தை ஊழியக்காரர்களுக்கு தெரியப்படுத்தாமல் செய்கிறவர்கள் உண்டு. There are some people, they will do something which will not be given, or information will not be passed on. புதிய ஏற்பாட்டு ஊழியம் என்று சொல்லுகிறது ஒரு மனிதனையும் பலவந்தம் பண்ணாது, ஆனால் நாம் தான் பரலோகத்தை பலவந்தம் பண்ண வேண்டும். A New Testament era means it will not enforce anyone, but we the inhabitants must enforce, suffer violence to inherit that. நாம் தான் கர்த்தரோடும் கர்த்தருடைய ஊழியர்களோடும் நாம் தான் போய் ஐக்கியத்தை வைத்துக்கொண்டு அதுல ஸ்திரப்பட வேண்டுமே தவிர அவர்கள் எந்த விதத்திலே நம்முடைய இண்டிவிஜுவல் வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில உள்ளே பிரவேசித்து கட்டாயப்படுத்த மாட்டார். And we have to go get ourselves united with them, and they will not come and entangle into the household affairs. ஒரு விவாக நேரம் வரும்போது உனக்கு இஷ்டமான யாரையாயிலும் விவாகம் பண்ணி கொண்டால் அப்படி செய்யக்கூடாது என்று கட்டாயம் பண்ண முடியாது. And we cannot enforce any people that refrain from getting wedlocked with such and such person. ஆனால் உங்களுடைய காரியங்களை ஊழியக்காரரிடத்தில் சொன்னால் அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார். But if you speak unto your heart unto the servants of the Lord, they shall give you a helping hand. இப்படி செய்யாதீர்கள், இது தேவ சித்தம் இல்லை, இது தேவ சித்தம், இப்படி நடங்கள், இதனுடைய ஃபியூச்சர் இப்படி இருக்கும் என்று அவர்கள் தேவனுடைய மனதை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். And they shall speak about the heart of God speaking unto you, do not do this, do not venture into this, and God shall be with you. நீ அவர்களோடு ஐக்கியத்தை வைக்க விரும்பாமலும் உங்களுடைய விருப்பம் போல செய்யும்போது அவர்கள் யாரும் உங்களுக்குள்ள வந்து உங்களை கட்டாயப்படுத்த முடியாது. But if you do not have the fellowship with them, they shall not come and force you to come to this correct path. பரலோகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் இந்த பூமியிலே இயேசுவுக்காக மனப்பூர்வமாய் ஜீவித்தவர்கள். And all the people those are in heaven, they have wholeheartedly they lived for Christ. ஆனபடியால்தான் நம்முடைய எந்த ஊழியத்துக்கானாலும் சரி ஒவ்வொருத்தரும் இவ்வளவு பண உதவி செய்ய வேண்டும் என்று யாரையும் நம்ம கட்டாயப்படுத்துறது இல்லை. Therefore we will not ask for the alms or tithes or enforce anybody to give some money for the ministry. கொடு, காணிக்க கொடு, நடக்கிற வேலைகளுக்கெல்லாம் பணம் கொடு, இப்படி கொடுக்கணும் அப்படி கொடுக்கணும் டொனேஷன் வாங்குறதோ கட்டாயப்படுத்துகிறதோ நம்முடைய சபைகள்ல அந்த சரித்திரமே கிடையாது. And we do not have a history of asking, seeking for the alms or the tithes for our building work, for any of our activities. நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக செய்யுங்கள். Whatsoever you may be doing very little, but it must be wholeheartedly unto the Lord. அதற்கு தான் பரலோகத்திலே பலன் உண்டு. And you shall have reward in commensuration. ஒரு விசுவாசி என்று கட்டாயப்படுத்தி ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கணும் நான் கேட்கறதுனால இவர் கொடுத்தாலும் அது பரலோகத்தில் ஒரு பிரதிபலன் கிடையாது. அதே நேரத்தில் மனப்பூர்வமா வெறும் 2 ரூபாய் கொடுத்தாலும் பரலோகத்தில் பலன். If we've been forced by a worker of the Lord for 10 lakhs rupees, if he gives, and there shall not be any reward. But if he gives 2 rupees, but wholeheartedly it shall have his reward. யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாக இருந்தான். And Jacob was a plain man dwelling in tents. அவன் விரும்பினா அவங்க அண்ணனோட சேர்ந்து அவனும் வேட்டையில வல்லவனாக சேர்ந்து போயிருக்கலாம். And he could have passed on with the elder brother, also went for venison. வாய்ப்புகள் நிறைய உண்டு, வாசல் திறந்து கிடக்கிறது. That what God door is wide open for him also to walk to the field. ஆனால் யாக்கோபு தன் தாய் தகப்பனோடு இருந்து கூடாரத்தில் இருந்து கற்றுக்கொள்ளுகிறதை அவன் தெரிந்து கொண்டு அப்படியே இருக்கிறான். But the choice invoked by Jacob was to dwell in the tents, to know about the instructions of the father and mother. இந்த யாக்கோபுடைய ஒரு மகன் தான் யோசேப்பு. And Joseph was one of the sons of this Jacob. அவன் தான் கனிதரும் செடி. And he is a fruitful bough. அவன் தான் அக்கினி ஜுவாலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And he has been recorded as a flame for God. இது யாரை காட்டுகிறது? And what he is speaking? இது தேவனுடைய ஊழியக்காரர்களை காட்டுகிறது. It speaks about the servant of the Lord. கர்த்தருடைய ஊழியக்காரர்களை தான் வேதம் அக்கினி ஜுவாலை கணக்கிடுகிறது. And the Bible looks unto the servants of the Lord as a flame of fire. நான் கர்த்தருடைய ஊழியர்களை தூதர்களை காற்றுகளாகவும்
ஊழியர்களை அக்கினி ஜுவாலையாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். And God says that the angels shall be always around and my servant shall be a flame of fire. நம்முடைய அருமையான இயேசு கிறிஸ்து வரும் பொழுது, When our beloved Jesus shall come back, இந்த ரெபேக்காளாகிய சபைக்குள்ளிருந்து ஒரு கூட்ட ஜனங்கள் அவரை சந்திக்க போகிறார். and from off this talk of Rebekah, one group of people are going to meet him. அவர்கள் யார்? And who are they? யாக்கோபின் வம்சம். And they shall be generation of Jacob. அக்கினியும் அக்கினி ஜுவாலைகளுமாக ஜீவித்தவர்கள். And the people thus lived their life as a fire as well as flame of fire. ஆனபடியால் சபையிலே இந்த வம்சத்தை சேர்ந்த ஒரு கூட்டம் உண்டு. Therefore one group of people are coming into the catalog of this Jacob. இவர்கள் ஆவியிலே அனலாய் ஜீவிக்கிறவர்கள். And they are a flame of fire spiritually. இந்த உலகத்தின் மேலே எந்த விதமான ஆசைக்கு இடம் கொடாதபடி எல்லாம் போதும் போதும் என்று சொல்லி ஆண்டவரோடு வாழ வேண்டும் என்று இரவும் பகலும் விரும்புகிறவர்கள். Night and day they will long for only one thing, that we must have hand in hand with God and nothing in this world. பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும். And we must have a holy life. பொறுமையா இருக்க வேண்டும். And we must have long patience. தாழ்மையா இருக்க வேண்டும். And we must have humility. நாம் யுத்தம் பண்ண கூடாது. And no warring with bias. நாம் பழி வாங்க கூடாது. And no revenging. யுத்தம் எல்லாம் கர்த்தருடையது. Let battles be of the Lord. கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். And may the Lord look for me. வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்க வேண்டும். And believing upon the promise of the Lord. கர்த்தரோடு கர்த்தருடைய ஊழியர்களோடு உள்ள சபையின் ஐக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். And we must have the fellowship with God as well as the servants of the Lord. சிறிதும் பெரிதுமான ஒவ்வொரு காரியத்திலும் தேவ சித்தம் என்ன என்பதை பகுத்தறிந்து நடக்க வேண்டும். And we must discern and know even for a small or a petty matter what is the will of God. இப்படி நடக்கிறவர்கள் தான் யாக்கோபின் வம்சம். And such people are followers of Jacob. இவர்களுக்குள்ளே இருந்து அக்கினி ஜுவாலையாகிய ஒரு யோசேப்பின் வம்சத்தை கர்த்தர் எழுப்புகிறார். And God is going to raise up Joseph as a generation, as a flame of fire in the midst of Jacob. அவர்கள் தேவனுடைய ஊழியர்களை காட்டுகிறது. And it speaks about the servants of the Lord. இவர்களை சேர்க்க ஆண்டவர் வரப்போகிறார். And God is going to come back again to gather them. ஆனால் ஏசாவின் வம்சமோ அது வனசஞ்சாரியும் அது வேட்டையில் வல்லவனுமாக காணப்பட்டது. But the generation of Esau was a cunning hunter and they were in the field. தங்களுடைய அறிவிலே, திறமையிலே, உத்தியோகத்திலே, பணத்திலே, பொருளிலே, தனக்கு இருக்கிற ஆஸ்திகளிலே மேன்மை பாராட்டி கடைசியாக வைக்கோல் துருமை போல எரிந்து சாம்பலாகி ஒன்றுக்கு உதவாமல் போகிற கூட்டத்தார். And that group of people who are resting and abiding by their capabilities, wealth and riches of this thing and all their strength, but at last it has been burnt as a stubble. இந்த பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. This earth has been kept in store for fire. வைக்கோல் துரும்பு வெந்து ஒன்றுமில்லாமல் போகிறது போல இப்படிப்பட்ட கூட்டத்தார் கடைசியாக அக்கினிக்கு இரையாக ஒப்புக் கொடுக்கப்படுவார். Such group of people shall be in the flame of fire, shall become reduced to ashes. பணத்தின் மேல் நம்பிக்கை வைக்காதீர்கள். Do not trust upon the riches. பூமியில இருக்கிற ஆஸ்திகளின் மேல் நம்பிக்கை வைக்காதீர்கள். Do not pin your hope upon the riches of the world. நமக்கு இருக்கிறதான சொந்த திறமைகளின் மேல் நம்பிக்கை வைக்காதீர்கள். Do not rest upon the capability what we have. கர்த்தரை சார்ந்து கொள்ளுவார். Rest and abide by the Lord. கர்த்தருடைய ஊழியர்களை சார்ந்து கொள்ளுவார். And rest and come closer to the workers of the அவர்கள் Lord. சொல்லுகிற தேவனுடைய ஆலோசனையின்படி நடக்க தீர்மானிப்போமா. And let us decide to walk according to the counseling of the Lord. நம்ம எல்லாரும் நம்முடைய முழங்கால்களை முடக்கி கண்களை மூடுவோம். Let us all kneel down for a while, duly shutting our eyes. இன்றைக்கு வேத வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Today the word of the Lord has been given unto us. இதை தெரிந்து கொள்ள வேண்டியதான உரிமை உங்கள் ஒவ்வொருவரையும் சார்ந்தது. But option that you must invoke yourself. இல்லை, நான் வைக்கோல் துரும்பாகவே ஏசாவின் வம்சத்தை போல இருப்பேன் என்று உங்களுடைய படிப்பை, உத்தியோகத்தை, பொருளை, பணத்தை இதை சார்ந்து கொண்டு ஜீவிக்கத்தான் வேண்டும் என்று தீர்மானித்தால் அது உங்களுடைய இஷ்டம். And if you invoke this option that riches, wealth, money or my palatial house shall be mine, it is you. இல்லை, இது சாம்பலாக போகும், இது என்னை பரலோகத்துக்கு கொண்டு போகாது என்று சொல்லி நீங்கள் அதை விசுவாசித்தால் அவைகளின் மேல் இருக்கிற நம்பிக்கையை விட்டுவிட்டு உங்களுடைய மனதையும் இருதயத்தையும் அவைகளில் இருந்து வெளியே கொண்டு வாருங்கள். And suppose you think that you shall be reduced to ashes out of fire, then you come out from all your thinking in the past. யாக்கோபின் வம்சமாய் ஜீவிக்க கடந்து வாருங்கள். And come here to walk like the generation of Jacob. குலசாலியும் கூடார வாசியுமாய் கர்த்தரையும் கர்த்தருடைய ஜனத்தையும் பற்றிக்கொண்டு எல்லா உபதேசங்களுக்கும் கீழ்ப்படிந்து சபையோடு உள்ள ஐக்கியத்தை காத்துக்கொண்டு முன்னேற
தீர்மானி. And decide yourself to press on with the knitted fellowship of the saints, making yourself to be simple, plain and a tent dweller. இதிலிருந்து அக்கினி ஜுவாலையாக மாறும்படி யோசேப்பின் வம்சத்துக்கு நாம் கடந்து வருவோம். And let us become the generation of Joseph, coming from the flame of நான் ஒரு யாக்கோபாவே ஜீவித்தால் போதாது. It is not enough that if you live like Jacob. அதை பார்க்கிலும் ஒரு ஸ்டெப் மேலாக ஆண்டவரை பிரியப்படுத்துகிற இன்னொரு ஜாதி உண்டு. And rather than Jacob, that we must go one step ahead to become a nation pleasing God. அதுதான் யோசேப்பின் வம்சம். And that is the generation of Joseph. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God. தெரிந்து கொள்ளுதலின் உரிமை உங்களுக்குரியது. The option is yours. நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன என்று வேத வசனத்தின் மூலம் நமக்கு முன்பாக தேவன் வைத்திருக்கிறார். And God is placing the option right before us according to the word of God. பலவந்தம் பண்ணுவது உங்களுடைய பகுதி. And you have to enforce and inherit the heaven for you. கண்களை மூடி எட்டிப் பிடியுங்கள். And climb forth by shutting your eyes. எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்று விரும்பி எட்டிப் பிடியுங்கள். And climb to the life invoking your option. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். And those who are suffering violence, they are captivated this heaven for them. நீ வைக்கோல் துரும்பாக இருக்க போகிறாயா? Are you going to be ever like a stubble? அக்கினியாக இருக்க போகிறாயா? Or you want to become fire? அக்கினி ஜுவாலையாக போகிறாய்? Or you want to become a flame for God? தெரிந்து கொள்ளுதலின் உரிமை அருமையான நண்பரே உனக்குரியது. Oh my dear friend, option is yours. You can invoke your option. கர்த்தர் கொடுக்கிற சமயத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். Make best use of the time. ஆண்டவர் கொடுக்கிற சமயத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். Best use of the option given by தேவனுடைய சபையை வெளிப்படைவாயா? Oh, be awakened, O church of God. நாம் கடைசி நேரத்தில் வந்திருக்கிறோம். You have come to the fag end of the time. இன்னும் உன்னுடைய அசதியிலே நிலைத்திருக்காதே. Do not stagger and be reserved. ஒரு அசட்டுத்தனமான கிறிஸ்தவ வாழ்க்கையிலே திருப்தியா இருக்காதே. Don't be content in the slothful Christian life. நீ விழிப்படைய வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் உன்னுடைய மனக்கண்களை திறக்கிறார். And the Spirit of the Lord is awakening your spiritual life. நாட்கள் இல்லை. No more days ahead in your life. இதோ மணவாளன் வெகு சீக்கிரமாய் வெளிப்பட போகிறார். Very, very quick, the bridegroom is shall appear. அவருடைய கால்கள் வாசல் அருகே வந்து நிற்கிறது. The footprint is already here at the foot. நீ உன் நித்திரையை விட்டு எழும்ப மாட்டாயா? Will you not awaken from your death? உன்னுடைய அசதியான அசட்டுத்தனமான கிறிஸ்துவ வாழ்க்கையை வெறுத்து தள்ள மாட்டாயா? Will you not hate and disown your sloth-filled Christian life? நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டிய நேரம் இது. The time has come that you must arise and அக்கினி ஜுவாலையாக நான் ஜீவிக்க விரும்புகிறேன் என்று உண்மையாய் வாஞ்சிக்கிறவர்கள் தங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்கள். Raise up your right hand if you say, I will be becoming a flame for God. கர்த்தர் உன்னை டச் பண்ண போகிறார். God wants to touch you now. ஒரு வல்லமை பரலோகத்திலிருந்து இறங்கி உன்னை தொடும். The power from heaven will touch you now. அந்த ஏசாயாவின் நாவை தொட்ட அதே அக்கினி தழல் உன்னுடைய நாவையும் தொடும்படி பரலோகத்திலிருந்து அனுப்பப்படுகிறது. The call of fire will touch the lips of Isaiah will also touch you. எழும்பு தேவனுடைய பிள்ளையே, நீ விழித்து எழும்பு. Child of God, be sober and be watchful. Hallelujah. சபலரபகதுரவலரியா. இறங்கி வந்த இந்த அக்கினி தழல் உன்னை தொட்டபடியினால் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவையில்லாத அநேக வல்லமைகளை அழித்து உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் உருவாக்க வேண்டிய வல்லமைகளை உருவாக்கக்கூடிய அக்கினி தழலாக இருக்கிறது. This fire that descended on you will remove the unwanted things in your life and will make you as a flame of இறங்கி fire. வந்த அக்கினி தழல் உன்னை தொட்டிருக்கிறது. The coal of fire that came down has touched you. உன்னுடைய தூக்கத்தின் ஆவியை அது சுட்டரிக்கிறது. It has burnt your spirit of slumber. பரிசுத்தத்துக்கு அந்நியமான ஆவிகளை அது சுட்டரிக்கிறது. Powers against your holiness, it is burning. உன்னுடைய ஜெப வாழ்க்கையை அது புதுப்பிக்கிறது. It is renewing your life of prayer. உன்னுடைய பிரதிஷ்டை வாழ்க்கையை அது புதுப்பிக்கிறது. It is renewing your life of consecration. விழித்து எழும்பு தேவ ஜனமே, விழித்து எழும்பு. Oh people of God, awake and arise. Ila